அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் யூனிட் 1லேருந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற பாடத்திலேருந்து முக்கியமாக ஒரு 46 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. பண்பாடு என்பதன் வேர்ச்சொல் பண்படு. பண்பாடு என்பதன் வேர்ச்சொல் பண்படு. இரண்டாவது வினா. பண்படு என்பதன் பொருள் சீர்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல். பண்படு என்பதன் பொருள் சீர்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல். மூன்றாவது வினா பாருங்க. பண்பாடு என்னும் சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரனார். பண்பாடு என்னும் சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார். நாலாவது வினா. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே எனும் கூறும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே எனும் கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம். ஐந்தாவது வினா பாருங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எனும் நூல் கலித்தொகை. ஆறாவது வினா. நிலவளம் மற்றும் காதலின் சிறப்பு பற்றி கூறும் 10 பாட்டு நூல்கள். குறிஞ்சிப்பாட்டு மற்றும் முல்லைப்பாட்டு. நிலவளம் மற்றும் காதலின் சிறப்பை பற்றி கூறும் 10 பாட்டு நூல் குறிஞ்சிப்பாட்டு மற்றும் முல்லைப்பாட்டு. ஏழாவது வினா. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல் வாடை. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல் வாடை. எட்டாவது வினா. பாண்டிய நெடுஞ்செழியன் சிறப்பு பற்றியும் நிலையாமை பற்றியும் கூறும் நூல் மதுரை காஞ்சி. பாண்டிய நெடுஞ்செழியன் சிறப்பு பற்றியும் நிலையாமை பற்றியும் கூறும் நூல் மதுரை காஞ்சி. ஒன்பதாவது வினா. சோழ நாட்டு வளம் பற்றி முட்டாசிறப்பின் பட்டினம் என கூறும் நூல் பட்டினப்பாலை. சோழ நாட்டின் வளம் பற்றி முட்டாசிறப்பின் பட்டினம் என கூறும் நூல் பட்டினப்பாலை. பத்தாவது வினா. சமய அறக்கருத்துக்களையும் நெறிகளையும் எடுத்துரைப்பது மணிமேகலை. சமய அறக்கருத்துக்களையும் நெறிகளையும் எடுத்துரைப்பது மணிமேகலை. 11வது வினா. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலம் குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது எதன் மையக்கருத்துனா மணிமேகலையின் மையக்கருத்து. 12வது வினா. பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. நல்லா பாருங்க. பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. 13வது வினா. எகிப்தும் இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்ததை பற்றி கூறும் நூல் எது? எரிதிரியன் கடலின் பெரிபுலஸ். 14வது வினா. அரிசி என்பதன் கிரேக்க மொழியில் அரிசா. அரிசி என்பதன் கிரேக்க மொழியில் அரிசா. 15வது வினா. கருவா லவங்கப்பட்டை என்னும் சொல் கிரேக்க மொழியில் கார்பியன். 16வது வினா. இஞ்சிவேர் என்பது கிரேக்க மொழியில் ஜிஞ்சிபோரஸ். இஞ்சிவேர் என்பதன் கிரேக்க மொழியில் ஜிஞ்சிபேரஸ். 17வது வினா. பிப்பாலி என்பதன் கிரேக்க மொழியில் பெர்பெரி. பிப்பாலி என்பதன் கிரேக்க மொழியில் பெர்பெரி. 18வது வினா. மயில் தொகை கிரேக்க மொழியில் பிக்கிம். மயில் தொகை கிரேக்க மொழியில் பிக்கிம். 19வது வினா. ரோமர்கள் கீழ்காணும் பகுதிகளை எவ்வாறு அழைத்தனர்? நல்லா பாருங்க. தொண்டிய துண்டிஸ், முசிறிய முசிறில், பொற்காடு பகரி, குமரிய குமரா. நல்லா பாருங்க. தொண்டிய துண்டிஸ், முசிறிய முசிறில், பொற்காடு பகரி, குமரிய குமாரா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. 20வது வினா. தமிழக கீழே கடற்கரை துறைமுகங்கள் பார்க்கலாம். கொற்கையை கொல்சைன்னு சொல்றாங்க. நாகப்பட்டினத்தை நிக்காமா, காவிரி பூம்பட்டினத்தை கமாரா, புதுச்சேரியை பொதுக்கே, மரக்காணத்தை சோபட்மா, மசூலிப்பட்டினத்தை மசூலியா. திரும்ப பார்த்தலாம். கொற்கை கொல்சாய், நாகப்பட்டினத்தை நிக்காமா, காவிரி பூம்பட்டினம் கமாரா, புதுச்சேரி பொதுக்கே, மரக்காணம் சோபட்மா, மசூலிப்பட்டினம் மசோலியா. அடுத்த வினா. பல்லவர்களின் கல்வெட்டுகள் காணப்படும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, மாமல்லபுரம், தலவானூர். 22வது வினா. உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டது? பராந்தக சோழன். உத்திரமேரூர் கல்வெட்டு பராந்தக சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டது. 23வது வினா. சோழர் கால கிராம ஆட்சி முறை பற்றி கூறும் கல்வெட்டு
உத்திரமேரூர் கல்வெட்டு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். 24வது வினா, குடவோலை முறை சோழர் காலத்தில் யாரை தேர்ந்தெடுக்கப்பட்டது? கிராம ஊராட்சி சபை உறுப்பினர்கள். 25வது வினா பாருங்க, பாண்டியர் கால பட்டயங்கள். வேள்விக்குடி, தளவாய்புரம் செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடு. இது எல்லாமே பாண்டியர் கால பட்டயங்கள். 26வது வினா, சோழர் கால செப்பேடுகள் பாருங்க, திருவாலங்காட்டு பட்டயம், கரந்தை செப்பேடு, லெய்டன் பட்டயம், அன்பில் பட்டயம். இது எல்லாமே சோழர் கால செப்பேடுகள். அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணயங்கள் சதுர வடிவில் ஒருபுறம் யானை, மறுபுறம் 2 மீன்கள். இது செப்பு நாணயம். 28வது வினா, பல்லவர் கால நாணய சின்னம் இரட்டை மீன் மற்றும் கப்பல் மற்றும் நந்தி. பல்லவர் கால நாணய சின்னம் இரட்டை மீன், கப்பல் மற்றும் நந்தி. 29வது வினா, முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்பட்ட வடிவம் புலி மற்றும் இரட்டை மீன். 30வது வினா, இரண்டாம் வருகுணன் தங்க நாணயத்தில் அவன் பெயர் பொறிக்கப்பட்ட இருந்த எழுத்து கிறந்த எழுத்து. 31வது வினா, முதற் சங்கம் அமைந்திருந்த இடம் தென்மதுரை. முதற் சங்கம் அமைந்திருந்த இடம் தென்மதுரை. 32வது வினா, இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். 33வது வினா, கடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் மதுரை. பாருங்க, முதற் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் மதுரை. 34வது வினா பாருங்க, முதற் சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின வருதி முதல் கடுங்கோன் வரை. அடுத்தது, இடைச்சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர் வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமான் வரை. பாருங்க, முதற் சங்கம் காய்ச்சினி வழுதி முதல் கடுங்கோன் வரை, இடைச்சங்கம் வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமான் வரை. அடுத்த வினா, கடைச்சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருதி வரை. கடைச்சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவிருதி வரை. அடுத்த வினா, மூன்றாம் தமிழ் சங்க நூல் எட்டுத்தொகை 10 பாட்டு. மூன்றாம் தமிழ் சங்க நூல் எட்டுத்தொகை 10 பாட்டு. 39வது வினா, இறையனாரின் கலவைகளுக்கு உரை கண்டவர் யார்? நக்கீரர். இறையனாரின் கலவைகளுக்கு உரை கண்டவர் நக்கீரர். 40வது வினா, தமிழ் சங்கங்கள் பற்றிய வரலாற்றை கூறும் நூல் இறையனார் கலவியல் உரை. 41வது வினா, பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறை பற்றி கூறுவது மடை நூல். பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறை பற்றி கூறுவது மடை நூல். 42வது வினா, உணவு பற்றிய செய்திகள் காணப்படும் நூல் எங்க பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை. 43வது வினா, பெற்ற பெருவளத்தை தக்கோர்க்கு பகிர்ந்தளிப்பது வல்லன்மை. பெற்ற பெருவளத்தை தக்கோர்க்கு பகிர்ந்தளிப்பது வல்லன்மை. 44வது வினா, அரசர்கள் பின்பற்ற வேண்டிய தலையாய பண்புகள் கல்வி. 45வது வினா, குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி பேகன் பழனிமலை, பாரி பரம்புமலை, திருமுடிக்காரி மலையமான் நாடு, ஆயண்டிரன் பொதியமலை, அதியமான் தகடூர், நல்லி கண்டீரமலை, வல்வில் ஓரி கொல்லிமலை. தெரியும் பார்த்துடலாம். பேகன் பழனிமலை, பாரி பரம்புமலை, திருமுடிக்காரி மலையமான் நாடு, ஆயண்டிரன் பொதியமலை, அதியமான் தகடூர், நல்லி கண்டீரமலை, வல்வில் ஓரி கொல்லிமலை. கடைசி வினா, வள்ளல் தன்மை பேகன் மயிலுக்கு போர்வை, பாரி முல்லைக்கு தேர், திருமுடிக்காரி குதிரைகளை வழங்கியவன், ஆயண்டிரன் நீலனாக உடை இறைவனுக்கு அளித்தவர், அதியமான் அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தவன், நல்லி மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் நல்கியவன், வல்வில் ஓரி யாழ் பாணர்களுக்கு பரிசு. ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பேகன் மயிலுக்கு போர்வை, பாரி முல்லைக்கு தேர், திருமுடிக்காரி குதிரைகள் வழங்கியவன், ஆயண்டிரன் நீலனாக உடை இறைவனுக்கு அளித்தவன், அதியமான் அரிய நெல்லிக்கனி அவ்வைக்கு கொடுத்தவன், நல்லி மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் நல்கியவன், வல்வில் ஓரி யாழ் பாணர்களுக்கு பரிசு. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 11ஆம் வகுப்பு எத்திக்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.